ஏ மகேஷ், என்னடி இது? ராத்திரி பூரா நீ தூங்கவே இல்லையா? தூக்கம் வரலக்கா. எப்படி வரும்? உன் தூக்கத்தை தான் சரவண ராத்திரி ஒத்த வார்த்தையில் எல்லாத்தையும் செதைச்சு போட்டானே. நீ என்ன நினைச்ச? என் புருஷன் ஒரு கிறுக்கன், அவன் ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை ஈஸியா தடுத்து நிறுத்திடலாம், நாம நினைச்சதை தான் பண்ண போறோம்னு நம்புன இல்லையா? நான் கிறுக்கன்தான், ஆனா காரிய கிறுக்கன். சாமர்த்தியமா எல்லாத்தையும் நகர்த்திட்டு வந்து ஒரு முக்கியமான இடத்துல நிறுத்தி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும்தான் பாக்கி. அதையும் எப்போ எப்படி முடிச்சு வைக்கணும்னு எனக்கு தெரியும். மகேஷ், இந்த ஒரு விஷயத்துல என்னைய உன்னால ஜெயிக்கவே முடியாது. மா, நான் காலேஜ் கிளம்பிட்டேன். இங்க பாரு அம்மாடி, ஒரு நாள் கூட லீவு போடாம காலேஜுக்கு கரெக்டா போமா. இல்லையப்பா, நான் லீவ் எதுவும் போடலையே. அதுக்கு இல்ல, அடுத்து உங்க அண்ணனுக்கு கல்யாணம் வருது இல்ல, அதுக்கு நிறைய நாள் லீவ் போட வேண்டியது இருக்கும், அதனால சொன்னேன். எப்பா, கல்யாணத்துக்கு ஒரு நாள் 2 நாள் லீவ் போட்டா போதும். என் தங்கச்சி படிப்பு தான்ப்பா முக்கியம். மகேஷ், பாத்தியா சரவண எவ்வளவு பொறுப்பா இருக்கான்னு? சரவணா, கல்யாண மண்டபம் விஷயமா கொஞ்சம் பேசணும். இன்னைக்கு நீ வெளியே எங்கேயும் போக வேணாம், வீட்லயே இரு. அப்பா, என் கல்யாண வேலை எல்லாத்தையுமே அம்மா பாத்துப்பாங்க, நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. நான் வரேன். அம்மா வரமா? சரவணா, என்ன பிரியமா? என்னப்பா இது? அந்த பொண்ணோட அப்பா கூட ஏதோ பிரச்சனைன்னு சொன்ன, அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் எப்படிடா நடக்கும்? நாம வேணும்னா வேற பொண்ணை பார்க்கலாமா? வேற பொண்ணுன்ற பேச்சுக்கே இடம் இல்ல பெரியமா. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்பா சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் அப்பாவுக்காக நான் எதுவுமே செஞ்சதே இல்லை. அவர் ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் நடக்கும். அதுக்காக நான் என் உசுரை கூட கொடுப்பேன். ஸ்ருதி, வா, போற வழியில உன்னை இறக்கி விட்டுட்டு போறேன். அம்மா வரமா? வரப்பா. சரிம்மா. சரிப்பா, போயிட்டு வரேன். என்ன மகேஷ், தொண்டைக்குழி அடைக்குதோ? நான் தான் சொன்னல, கதை முடிஞ்சிருச்சு, இனிமே நீ நினைக்கிறது எதுவும் நடக்காதுன்னு. காலம் திரும்பிருச்சு. நீ பண்ண அட்டூழியத்துக்கு பரிகாரம் பண்ண வேணாம் என்ன? ஐயோ, நான் பல தடவை சொல்லிட்டேன், என்கிட்ட போட்டி போடாத, மாட்டிப்பன்னு. அப்புறம் ஐயோ அம்மான்னு கதர்னா நான் பொறுப்பு இல்ல. இத பாரு, அந்த காலமெல்லாம் மலையேறிருச்சு. இனிமே என் மருமக காலம். அவகிட்ட மாட்டிக்கிட்டு நீ என்ன பாடுபட போறேன்னு மட்டும் பாரு. அம்மா, என்ன தைரியத்துல இப்படி நீங்க முன்னாடி பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் அந்த ஆண்டவன் கொடுக்கிற தைரியம் தான். இத பாரு, யாரு என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு இந்த வீட்டு மருமகளா வர்றத யாராலையும் மாத்த முடியாது.